அந்த மேக்கப்பயே அவங்க கேன்சல் பண்ணாங்க. அந்த இதுவே. எனக்கு ஹஸ்பண்ட் இல்லன்னு சொல்லிட்டு மேக்கப்பே கேன்சல் பண்ணாங்க. ஒரு ஈவென்ட் ஒண்ணு மேக்கப்காக புக் பண்ணியிருந்தாங்க. எடுத்த உடனேயே ஒரு கழுத்துல த அத தானே பார்ப்பாங்க. மெட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? அப்படின்னு நார்மலா கேட்டாங்க. இந்த மாரி அந்த மேக்கப்பயே அவங்க கேன்சல் பண்ணாங்க. அந்த இதுவே. எனக்கு ஹஸ்பண்ட் இல்லன்னு சொல்லிட்டு மேக்கப்பே கேன்சல் பண்ணாங்க. ஆனா நான் கிட்டத்தட்ட இன்னைய வரைக்கும் 10,000 பிளஸ் நான் பிரைடல் மேக்கப் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் இந்தியால மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லாவே போய் பண்ணிட்டு இருக்கேன். இது தாய்லாந்துலயும் நான் போய் மேக்கப் வந்து ஏற்கனவே 5 இயர்ஸ் பேக் போய் பண்ணேன். அதே தாய்லாந்துலருந்து ரெஃபரல் மூலமா இப்போ மார்ச் இந்த இந்த வருஷம் மார்ச் மாசம் வந்து போய் பண்ணிட்டு வந்தேன். ஒரு சிலர் அந்த மாரி இருப்பாங்க. அந்த நெகட்டிவ் தாட்லயே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டைம். அதுக்கப்புறம் தான் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் "நீ சரடு மாரி ஒண்ணு போட்டுக்கோ. நெத்தியில பொட்டு வச்சுக்கோ. இங்க பொட்டு வச்சுக்கோ. அப்ப யாருக்கும் தெரியாது." அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் நான் அது எல்லாமே பண்றேன். நான் பூவும் வச்சுக்குவேன், பொட்டும் வச்சுக்குவேன். எங்க மாமியார் வீட்லயும் எனக்கு எதுவும் சொல்லல. அந்த டைம்லயும் சரி, இப்பயும் சரி, இன்னைக்கும் எங்க மாமியார் வீட்டுக்கு போய் அவங்க வீட்ல என்ன ஃபங்ஷன்னாலும் நான் கலந்துக்குவேன். அவங்களுக்கே என் பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து பாப்பாங்க. அந்த மாரி தான் இருக்கு.